அறநிலையத்துறைக்குள்ள ஒரு தடவை இந்த சங்கிகளை வந்து பிரச்சனை பண்ணிட்டு போனாங்க. ஏன்னா அறநிலையத்துறைக்குள்ள உள்ள ஒரு ஒரு நிர்வாகி ஒருத்தருடைய பேர் வந்து நர்கீஸ் கான். அவர் ஒரு முஸ்லீம். ஹிந்து அறநிலையத்துறைக்குள்ள திமுக ஒரு இஸ்லாமியரை விதிமுறைகளை மீறி விதிமுறைகளுக்கு புறம்பாக அவரை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கு. இது ஹிந்து மத விரோதத்துக்கு சமமானது. அப்ப இந்து மதத்துக்கு எதிராக திமுக செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஆர்ப்பாட்டம் போராட்டம் எல்லாம் முன்னெடுத்தாங்க. அப்புறம் யார் என்னன்னு கிட்ட போய் விசாரிக்கும் பொழுது நர்கீஸ் கான் ஒருத்தர் உள்ள உட்கார்ந்திருக்கும் பொழுது அவரை கூப்பிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. இந்த இந்து மத காவலர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்கிற இந்த பொறுக்கிகள் இருக்காங்கல்ல, அவங்க போறாங்க. உள்ள போனோம்னாக்கா நர்கீஸ் கான் பட்டக்கட்டெல்லாம் போட்டு கொட்டக்கட்டெல்லாம் தொங்க விட்டு வர்றாப்புல. நாங்க நர்கீஸ் கான் முஸ்லீம், நீங்க பட்டை போட்டுறீங்க, கொட்டை தொங்க விட்டுருக்கீங்க, யாரை ஏமாத்த பாக்குறீங்க, நீங்க முஸ்லீம் தானே, சர்டிஃபிகேட் எடுங்க அப்படின்னு சொல்லி காமிச்சோம்னாக்கா நர்கீஸ் கான் ஹிந்துன்னு போட்டிருக்கு. அப்ப ஏன் நீங்க நர்கீஸ் கான் பேர் வச்சுக்கனாக்கா அவர் ஒரு கதையை சொல்றாரு. அவர் பிறக்கும் பொழுது அவங்க அம்மாவுக்கு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன், டெலிவரியில எல்லாம் கைவிரிச்சிட்டாங்க. ஒரே ஒரு இஸ்லாமியர் அவங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த டெலிவரியை சக்சஸ்ஃபுல்லா பண்ணி கொடுத்து இந்த குழந்தைய காப்பாத்திருக்காரு. அப்ப அவங்க வீட்டில் அவங்க அம்மாலாம் என்ன சொல்றாங்கன்னாக்கா, இவ்வளவு ரொம்ப கஷ்டமான கிரிட்டிக்கல் அப்படின்னு சொல்லி எல்லா ஹாஸ்பிட்டலையும் கைவிட்டாங்க, யாருமே பொழைக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க, இவ்வளவு சிரத்தை எடுத்து நீங்க அதை பண்ணி எங்க 2 உயிரையும் காப்பாத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு அவர் தான் உயிர் கொடுத்தார் அப்படிங்கிற முறையில் அந்த டெலிவரி பார்த்த அந்த டாக்டருக்காரங்க நர்கீஸ் கான் அவருடைய பேரை அப்படியே நினைவாக அந்த குழந்தைக்கு வச்சுட்டாங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க. ஒரு உசுரை காப்பாற்றிருக்காரு, அவரோட நினைவாக வைக்கணும்னு சொல்லிட்டு நர்கீஸ் கான் அப்படிங்கிற பேரை தூக்கி அப்படியே வச்சிருக்காங்க அந்த குழந்தைக்கு. இப்போ இதை குறித்து நீ பேசணும், இதை படமாக எடுக்கணும். சென்னை ஃப்ளட் வந்துச்சுல்ல, அப்போ இதே மாதிரி தான் ஒரு பிறந்த குழந்தை தண்ணி வந்து நெஞ்சுக்கு மேலே தண்ணி நிற்கிது. இப்போ பிறந்த குழந்தைய எடுத்துகிட்டு போய் இன்னொரு இடத்துல கொடுக்கணும். ஒரு முஸ்லீம் ஒருத்தவங்க அவர் என்ன பண்ணுறாரு, அந்த குழந்தைய அப்படியே கையில் வாங்கி தலைக்கு மேலே அந்த பாகுபலியில் தூக்கிட்டு போகிற மாதிரி தலைக்கு மேலே அவருக்கு தண்ணி இவ்வளோ தூரம் இருக்குது, இவ்வளோ தூரம் இப்படி மேலே எங்கேயும் இப்படி போயிட்டு வந்துட்டு இருக்கு. அதில் அந்த குழந்தைய சேஃபாக தூக்கிட்டு போய் எங்கே கொடுக்கணுமோ அந்த இடத்துல போய் ஒப்படைச்சார். பிறந்த குழந்தை அந்த குழந்தைக்கு என்ன பண்ணாங்கனாக்கா, அந்த குழந்தையை அந்த ஃப்ளட்டில் காப்பாற்றி கொண்டு போய் சேர்த்தார் இல்லைங்களா, அந்த இஸ்லாமியருடைய பேரை தான் அந்த குழந்தைக்கு வச்சாங்க. இப்போ நீங்கள் இதை குறித்து பேசணும். அப்புறம் பூவரசம் பிபி, சில்லு கருப்பட்டி அப்படின்லாம் படம் வந்திருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தினுடைய இயக்குனர் பேர் ஹலிதா ஷமீம். ஸோ அவங்களுடைய அப்பா ஜெயிலானி, அவங்க அப்பா பேர். அவங்க தாராபுரம் அப்படின்னு கொடைக்கானல் பக்கம் உள்ள ஒரு தாராபுரம், அதில் காட்டம்மன் கோவில்னு ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலில் அந்த கல்வெட்டு வச்சுருப்பாங்க, அதுக்கு யார் யார் நிதியுதவி செஞ்சாங்க, அந்த கோவிலுடைய புறக்காவலர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு, புறவலர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பேர்கள்லாம் போட்டு எவ்வளோ டொனேஷன் பண்ணியிருக்காங்க அல்லது என்ன வேலைகள் செஞ்சுருக்காங்க அப்படின்னு இந்த கல்வெட்டில் அவங்களுடைய பேர்கள் எழுதியிருக்கும். அந்த கல்வெட்டில் இந்த ஹலிதா ஷமீம் என்கிற இவங்களுடைய அப்பா ஜெயிலானி, இவங்க ஒரு இஸ்லாமிய குடும்பம், இவங்களுடைய பேர் அதுக்குள்ளே இருக்குது. ஏன்னாக்கா அந்த கோவிலுக்கு நிறைய செஞ்சுருக்காங்க. நிரந்தர கட்டளைதாரர் அப்படின்னு போட்டு ஜெயிலானின்னு அவருடைய பேர் போட்டிருக்கோம். இப்போ நீங்கள் இது குறித்து பேசணும். ஒரு இஸ்லாமியர் ஒரு ஹிந்து கோயிலுக்கு எவ்வளவு டொனேஷன் பண்ணியிருக்காரு, அந்த கோயிலை கட்டி முடிப்பதற்கு அவர் எவ்வளவு உதவிகள் செஞ்சிருக்காரு உள்ளும் புறவுமாக அப்படிங்கிறத அந்த எழுதி வச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் இது குறித்து பேசணும்.